எனக்கு பேச்சு வரும் பாட்டு தொடமா முதல்ல ரத்தம் ஓடுது போமா பொம்பளை கட்டி பிடிச்சாத்தான் பேச்சு வரும் பாட்டு வரும் ஆரம்பமே ரத்தம் வருது நமக்கு இன்னும் நத்தம் வரும் புளியால் வரும் தேவட்டை வரும் காரக்குடி வரும் சரி என்ன இருந்தாலும் சரி சரி என்ன செய்யறது வயிற்று பொறுப்புக்காக அத்தா அப்பே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுப்பட்டு இது மாதிரி பல்ட்டி அடிச்சாத்தான் காசு கொடுக்குறீங்க இல்லைன்னா ஈஸியா சொல்லிடுறிய ஒரே வார்த்தை சரியில்லை பப்புன்னு சரியில்லை டான்ஸு சரியில்லை அதுவும் உசுரை கொடுத்து மண்டை உடைஞ்சதோட ஆடுது ரத்தம் ஓடுது பாவம் வயிற்று பொறுப்புக்காக என்ன செய்யும் அது மண்டை உடையும் இடையில நாங்க 2 பேர் வந்திருக்கோம் இது உடையும் எது காலு கையெல்லாம் உடையும் இப்படி சொல்லுங்க வயிற்று பொழப்புக்காக பல வாழ்க்கையில பல இடங்கள் வரத்தான் செய்யும் அப்படி இருந்தாலும் நான் கட்டி பிடிக்கிற விடல அது விட மாட்டேன் இல்ல அப்படி நமக்கு லேடிஸை பழகி போயிருச்சுல லேடிஸை கட்டி பிடிச்சாத்தான் நமக்கு பேச்சு வரும் பாட்டு வரும் இதே இது கட்டி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஊர்ல அதே பேசுவாங்க பொம்பளை புள்ளை ஆயிருச்சு அப்படின்னு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் நான் வந்து பொம்பளை புள்ளைய கண்டா கொஞ்சம் இறக்க குணம் உள்ளாளு இல்லன்னா என்ன வீரு உனக்கு ஏதாவது இதா இருந்துச்சுன்னா விடாத விடாத சி யோ இங்க மா விட்ட இங்க பாரு ஆம்பளை சிங்கம் இந்தனே போட்ட நான் தான் போட்டேன் எனக்கு இந்த நிலைமை ஆர்த்தி கார்த்தி என்கிட்ட வச்சுக்கிட்டாத ஆம்பளை பேசாத ஆர்த்தி என்ன ஆண்களை முதல்ல பேர் சொல்லி பேசாத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்க நான் பாட்டு ஆடிட்டு வந்து இடிச்சது இல்லாம சௌரியத்தை பேசிட்டு இருக்க நான் இடிச்ச கண்டு போச்சு இல்லன்னா என்ன நீரு ஒரு லாரி மோதி இருந்தா என்ன நடந்து போயிட்டு போதியா ஒரு பைக் மோதி இருந்தா என்ன போயிட்டு போகுது மோத வருமுனே மண்டை உடைஞ்சு போச்சு ஹலோ என்ன லாரி அடிச்சா லாரிக்கு சேதாரம் பைக் அடிச்சா பைக்கு சேதாரம் அதுக்கெல்லாம் அசர் ஆளு நான் கிடையாது தெரியுது ஆம்பளை கொண்டு தள்ளி வச்சு அடிக்க வரான்னா என்ன அர்த்தம் என்ன அது ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளைங்க கூட பார்க்காம இத்தனை பேர் ஆம்பளை மத்தியிலே வந்து இடிக்கிறியே என்ன யாரையா கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ண லூசு திருக்கி இந்த காலத்துல எப்படி இருக்க வேற எப்படி இருக்கு சொல்ற நீ இருக்கியா எத்தனை நானும் மரணம் பண்ணி இருக்கேன் அவர் சொல்ற மாதிரி எத்தனாவது பொண்டாட்டியா உனக்கு எத்தனை வேணாலும் உனக்கு என்ன இது கொடுத்தா சரிதான் ஏய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா கல்யாணம் ஆகலைன்னா நானா கல்யாணம் ஆகலைங்கிற ஆனா தொங்கிருச்சு ஓ என்னடியா என்ன செயின் தொங்குதுடா செயின்ல இருந்தா தொங்கத்தானே செய்யும் நானும் சொன்னேன் இந்தாரு எப்பவுமே ஆண்களை குறை சொல்லி வாழாதீங்க யார் சொன்னது நான் பாட்டுல ஆடிட்டு இருந்தேன் வந்தாலும் ஓரமா ஒதுங்கி போயிருக்கணும் இல்ல நீ பாட்டுல கையில பிடிச்சுக்கிட்டு போயிருக்கணும் அப்படி போயிருந்தா நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு நீ என்ன அத்தை மகனா இல்ல நீ என்ன மாமா மகனா இல்ல கட்டிக்க போற புருஷனா இல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து இடிச்சேரு கள்ள புருஷன் ஏய் கள்ள புருஷனா ஒரிஜினல் புருஷன் ஒரு நாள் புருஷன் நீ தான்டா டிரைவர் ஒரு நாள் புருஷன் இல்ல ஒரிஜினல் புருஷன் ஓன் பேச்ச கண்ணா ஆர்த்தி விளக்கு மாத்திலே நீ அடிப்பா எனக்கு என்ன புருஷனா சொல்றீங்க அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அவர் சொல்ற நான் என்ன போட்டு வச்சிருக்காங்க அந்த நாட்டுல ஆண்களா இருந்தாலே புருஷன் பெண்களா இருந்தாலே பொண்டாட்டி தான் ஓஹோ யாருக்காவது ஒரு மாப்பிளைக்கு நீங்க பொண்டாட்டி தானே போவீங்க அது என்னைக்கு யாருக்காவது ஒரு பொம்பளைக்கு புருஷனா தானே போவேன் ஹலோ அதான் சொல்றார் எனக்குன்னு ஒருத்தன் எங்கயாவது பிறந்து வளர்ந்திருப்பேன் அவனுக்கு நான் பொண்டாட்டி உனக்கும் பிறந்தவே இந்த ஊர்ல எங்கேயும் பிறக்கல வேற எங்க பிறந்திருக்காரு திணையத்தூர்ல இருக்கான் கார்த்தி ஆனகட்ட ஈத்தற உனக்கும் ஆளை பார்த்து நீ யோசனை பண்ற அக்கா அந்த கூட்டத்துக்குள்ள தான் உட்கார்ந்திருக்க நீ என்ன காலையில பழைய சார் கடைக்கு பாத்துக்க பப்புன்காரன் குண்டா இருக்கேன் ஒரு மயிலுக்கு ஆக மாட்டான்னு ஆளை பார்த்து மட்டும் இடம் விடாத நான் என்னைக்கு ஆளை பார்த்து இடம் போடுற ஆளு கிடையாது எல்லாமே ஓகே தான் ஹலோ ஆனா சரி நீ நினைக்கிற ஆளு குண்டா இருக்கேன் ஒரு மஜனுக்கு ஆக மாட்டான்னு குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பார்த்துருவேன் சரிதான் போயா குண்டா ஒரே ஒரு வேலை மட்டும்தான் என்ன வேலை அது காலையில 5 மணியை போல எந்திரிச்சு அவன் வெளியே இருந்துட்டு குண்டி 7 மணி அவன் படுற வாடு அவனுக்கு தான் தெரியும் அனுபவத்துல பேசுறாப்ல ஒரு நாள் நானு ராஜா முகமது பல்ட்டி
அந்த ஆளு குண்டியத்தை தண்டி ஏன் குண்டியத்தை தண்டி 2 குண்டி கம்மாக்கில விழுந்தா எப்படி இருக்கு? வயக்காடு மாறிடுச்சு. ஆளை பார்த்து மட்டும் இளவடாமா. வண்டி பெரிய வண்டியா இருக்கும், ஆளு சின்ன ஆளா இருப்பேன் டிரைவர். இப்ப வந்து நான் வந்து பெரிய ஆளு, நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு வண்டி, நீங்க வந்து எனக்கு டிரைவர். நான் ஓட்ட முடியல, நீங்க ஓட்டுங்க. அப்ப நீ சொல்றது என்னன்னா இந்த வண்டியை எத்தனை வாட்டி வேணா நீ கழுவிக்க. உங்களுக்கு தெரிஞ்சா சரி, அதனால தெரிஞ்சா சரி. ஆண்கள் மத்த எப்பவுமே இலக்கமா நினைக்காதீங்க. ஆண்கள் இருந்தாத்தான் உங்களுக்கு பெருமை. யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். நீங்களா சொல்லிக்கிட்டு ஆண்கள் இல்ல வச்சுக்கங்க, உங்களை சுண்டல் வச்சோட கூப்பிட மாட்டாங்க. யாரு சொன்னது? நாங்க இல்லன்னா ஆம்பளைங்க, நீங்க இல்ல பொம்பளைங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைங்க உங்களுக்கு மரியாதை. செவுத்துல அடிச்ச பள்ளி மாதிரி பறக்க வேண்டியது. எந்த நேரம் தாலி கட்டுறோமோ அதோட ஆம்பளைக்கு பிடிக்கிற சனிய மண்டை உள்ள போனாலும் போகாது. இல்லன்னா கையில பிடிச்சிட்டு கிளம்பி பேசாம தாலி கட்டி எங்க வீட்டு குடி போல மைசூர்கார பாட்டு போடாங்க. என்னன்னு? மணமகளே மணமகளே வா வா, மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. குருண மருந்து கொடுத்து எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒன்னும் மாமியா தனியா போயிடும். சரி, இல்லைன்னா மருந்தை குடிச்சணும். அதோட புருஷனை பிரிச்சு எதுக்கு தெரியுமா? நாங்க போன நாள் அங்கே புதன்கிழமை அங்கே மாமியார் எதுக்கு தெரியுமா அனுப்புறோம்? நீ நானும் சந்தோஷமா இருக்கணும். அதுல எவன் கூட வந்தாலும் குருண மருந்த நான் பால் டாயில ஊத்துற தவிர வேற வேலையே இல்லை. அப்ப நீ மருதமணி வச்சுக்க, நான் ஒதுங்கிக்கிறேன். நான் சும்மா நீ வைக்கிற மீன் குழம்பு வச்சாலே நான் பயப்படாது. நீ வைக்கிற மீன் குழம்பே விஷம் மாதிரி இருக்கு. உனக்கு அந்த வேலை கரெக்டா தான் சரியா வரும். ஆமா, வந்த உடனே இதுக்கு தான் சரியா வரும். மீன் குழம்ப பத்தி எனக்கு எடப்படாத. நாங்களாம் வைக்க ஆரம்பிச்சா சும்மா 8 ஊருக்கு நாக்க சொட்டா மட்டும் நீங்க குழம்பு வச்சாலும் புழு புழுந்தா. ஏன் அப்படி சொல்ற? அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா குழம்பு வச்சாலும் அம்மியில அது என்னன்னு வச்சு அரைப்பாங்களா? என்னது? மிளகா மல்லி பூண்டு இஞ்சின்னு அரைச்சு வச்சா குழம்பு வச்சா ஊரே மணக்கும். இப்ப நீ குழம்பு வச்சா புருஷன் திருப்பூருக்கு கிளம்பிடுறேன், இங்க இருந்தா நான் செத்துருவேன், தப்பிச்சு போயிடுறேன். எப்படி? அதுக்கு கிடையாது. அதுல வேற ஏதாவது குறை சொல்லி எதுக்கெடுத்தாலும் கடைப்பொடி சரியில்லை, மயில புடுங்குது. கடைப்பொடியில அப்புறம் கடை இதுன்னு. ஆமா, எதுக்கெடுத்தாலும் கடை வடைன்னு சொல்லாங்க. அதனால எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி, ஆண்களுக்கு நீங்க என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு சராசரியா முக்கியத்துவம் நாங்க கொடுப்போம். உங்களுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் உண்டு. எந்த வகையில முக்கியத்துவம் கொடுத்தீங்க? உங்களுக்கு தேவை முக்கியத்துவமே இல்ல. யார் யார் சொன்னது? எந்த வகையில பெண்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? ஒரு ஜவுளி கடை எடுத்துக்கறீங்க. சரி, உங்களுக்கு எல்லா ஐட்டம் வச்சிருப்பேன். ஆமா, எனக்கு வச்சிருக்க ஒரு வேட்டி ஒரு சட்டை. ஆம்பளை பெண் அதத்தான கட்டறீரு. ஒரு பேண்ட் உனக்கு பார்த்தா கீழச்சு மூளுச்சு மயிர புடுங்குனது டைட்ஸ் புல்சில்ஸ் என்ன சொல்றாங்க? மிஸ்டர் கார்த்திகராஜ் அவர்களே, உள்ள ஒரு வேளை அது பேர் என்ன ஒண்ணு? கார்த்திகராஜ் அவர்களே சொல்லுங்கம்மா. இப்ப நீங்களும் நாங்களும் போறோம். இப்ப என்ன ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க சொல்லாதீங்க. என்னையா? நான் ஒத்துக்கற மாட்டேன். ஏயா? ஆணில பண்ணக்கூடாது. ஏய், ஆணில பண்ணக்கூடாதா? ஆடியில பண்ணிக்குவோம். ஏய், அப்படி சொல்ல வரலையா? ஒரு வேளை நீங்க ஒரு வேளை என்ன நாளைக்கே பண்ணிக்குவோம். நான் ரெடி. நீ எப்ப இந்த இருப்ப? ஒரு வேளை ஆமா சொல்ல முடியும். அவனுக்கு குருத மருந்து கொடுத்துருவான். ஒருவேளை நீங்கள் நானும் போனோம்னா எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு சேலையில இருந்து போட்டுக்கிற நகையில இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? கார்த்தி பொண்டாட்டி எவ்வளவு அருமையா வச்சிருக்கிறேன் இருக்கிற அப்படின்னு இருக்கிற புருஷனா புறணி பேசுவாங்க. அந்த பெருமையில யார வந்து சேரும்? உங்களை தான் வந்து சேரும். நீங்க நினைக்கிறதே வேற எப்படி? வாழ்க்கைங்கிறது அது நிரந்தரம் இல்ல. கஞ்சியா இருந்தாலும் கூழா இருந்தாலும் கணவர் கஷ்டப்படுறாரு, இதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த நினைச்சு ஓட்டுறவதான் குடும்பத்தை ஓட்டுறவதான் பொம்பளை. அவதான் குடும்ப தலைவி. அவன் செயின் வாங்கிட்டேன், எனக்கு செயின் எடுத்து தர மாட்டியோ. அவன் கார் வாங்கிட்டேன், நீ கார். அதோட தெருவா போய் குடும்பம் அதாவது வந்த குடிச்சு. அதாவது ஒரு சில கூழா இருந்தாலும் கரைச்சு குடின்னு சொல்லி அந்த காலத்து பழமொழி இல்லைன்னு சொல்லல, நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த கூழா இருந்தாலும் கரைச்சு குடிக்கிறதுக்கு ஆம்பளை நீ சராசரியா நடந்துகிட்டனா பொம்பளைய நாங்க வெளியே தெரியாம கணங்கத்த
மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் அங்க ஒதுக்குது அங்க ஒதுக்குது அங்க குக்கர்ல கொதிக்குது என் துடிக்குது என் துடி குழம்புல நான் துடிக்கிறேன் அனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட்ட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் ஐயா வாரு இது என்னடா அது திடீர்னு கிட்ட வந்து வர என்ன அனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட்ட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் தம்பி 6 மணி எவன் தலையில போட்டு மண்டே உடச்சு போடாம வா உடைய கும்புடு உன்னை நம்பி நாடா வேற 250 நாடா வாங்கியிருக்கு நாடா தூக்க முடியல முண்டைக்கு இது தேவையா கடையில கூட்டம்டா அது என்ன வேலையா வர்ற ஓஹோ கடை ஓடலாமா இங்க அடுத்த வாடிக்கு வந்துருக்கீங்க சரி ஆமா அண்ணே நீங்க கடை ஓடுற கீழே தொங்குது அது என்னது இதா இது அப்பம்மா இது என்னடா அது கொத்தனார் வளர்க்குற மணியாச்சு கட்ட மாதிரி இருக்கு யோ நடுவுல என்ன எத்த தண்டி தொங்குது கண்ணா கரையா இருந்து உனக்கு கருப்பா தொங்குனாலும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் ஏய் ஏய் எந்த அடுப்புல மாட்டுறேங்கிற மாற்றதெல்லாம் சரி ஒயர் சின்னதால இருக்கு ஓடு அறுதங்குடி பயலுகடா என்னையா உள்ள இருந்து என்னமா புதன்னு கொட்டுது ஏய் எதுல மாட்டுவியான்னு தெரியாம தூக்கி புறா பில்டிங் ஸ்டார் பேஸ்மெண்ட் வீக் அரே புறா ஏ பாத்து புடியா ஐயோ ஐயோ நடுங்குதே நான் என்ன பண்ணுவேன் தூக்க முடியல இது தேவையான்னு கேக்குறேன் தம்பி 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 ஏங்க நீ இந்த ஆம்பளன் கடந்து அலையிற அவர் வந்தாரு இந்த பாரு அடுப்ப பத்தைக்கு சமைக்க போறாரு சமைக்க போற நீனு தான் ஆம்பளன் கடந்து அலையிற ஒன்னத்துக்கு லாக்கி இல்ல அடுப்ப பத்தைக்கு ரெடி ஆயிட்டேன் தீப்பெட்டி வேதி சரி வேற இதுல வச்சு எது மணிப்புரா நாடத்தின் பாடி நீ பாட்டுல எதுல வச்சா நீ பாட்டுல என்னடா இங்க என்ன அது பண்ணிக்கிட்டு இருக்கா நீ பாட்டுல ஏதாவது பத்த வச்சு இந்த இதுல என்ன பத்த வைடா ஏய் இந்த அந்த அடுப்பு சின்ன அடுப்பு இது பெரிய அடுப்பு அந்த அடுப்புல புடிச்சாதே ஐயோ புடிக்குதல்ல நிறைய ஆளு போனேன் புள்ள காணாம போயிடுறேன் காருக்கு பழுத்து போகுனே ஐயோ காருக்கு பழுத்து மயிர புடுங்குது அள்ளிக்கு போடா சாமான ஏய் சரி ஏய் நான் இருக்கல அப்புறம் நான் குத்தாய் கொடுத்திருக்கேன் ஆண்டா நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ற நான் கொடுத்த போது ஏன் போடு எங்க யாவரம் என்ன யாவரங்க பாக்குறீங்க சட்டிக்காரர் வந்தாருன்னா பூணு தெறிக்க வச்சு போடுவாரு இது எதுன்னு தெரியல எங்களுக்கு கடந்து எடுத்துட்டு வந்திருக்க மகராஜ எனக்கு பூரா சேமிச்சு வச்சிருக்காரு உள்ளுக்கு யாரோ குடியிருப்பாங்க ஏங்க என்ன யாவரங்க பாக்குறீங்க எது என்ன வியாபாரம் பண்றான்னு அவனுக்கே தெரியாம ஒன்ன கட்டிட்டு போயிட்டு நான் நடுத்தரல நிக்கிறேன் பெரிய தம்பாங்க புகழ் மயத்த புடுங்கணும் சொல்ற என்ன நல்ல பாட்டு பாடுற கேவல வாய் நல்லா வந்துரும் பாத்துக்க ஒருபடி அரிசி பார்த்தாலும் தெரியுது அல்ல தின்னுட்டு கண்டாலையா இல்ல மூச்சு விட முடியல மூச்சு விட முடியல பச்சரிசி கொத்தமல்லி கீரையோட படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் போடா லூசு முண்டை ஏறி அறா பொம்பளை என்ன மனுஷன் மயிர புடுங்க மணி கார்த்திகால முடியல
வந்து இடிக்காரு. நான் உன்னை பெருமையா சொல்லியிருக்கேன், ஆர்த்தியா ஏறி அடிப்பேன்னு. அடிப்பு மயில புடுங்குவேன். அவன் அடிச்சாமா ஒரு பிள்ளை கிடைச்சா போது ஏறிக்கிட்டு வந்து மருதமணி பயில ஏறி அருதானா ஓட்டி சட்டி தாண்டி மிச்சம். பச்சரிசி கொத்தமல்லி கீழே படிக்க போறோம், நாளைக்கு எருமமாட மேய்க்க போறோம். படிக்க என்னையாது இதுக்கு தான் 2 பேரும் ஒண்ணா தெரியலா? அளவத்த பொம்பளை என்னடா மனுஷன் நீ தயா ஈஸியா இருக்கு. எதா இருந்தாலும் என்னையதான் குடிக்க இதுக்கு அது கொத்தமல்லி கீரை படிக்க போறோம், நாளைக்கு எருமமாட மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். போடு போடு. என்னையாது பொம்பளை என்ன அப்படியாடா? மோரே பாரு மோரே. ஆனா அவ யார நம்பி அந்த புள்ளைய வருது? நம்ம நம்பி கூட இருக்கிறது தெரியும். பொம்பளைக்கா? சரி விடு விடு விடுடா. யாருனே? உங்க அண்ணன் தானே? விடு, அண்ணன் தானே அடிச்சேன். பொம்பளைக்கா அப்படி நான் அடிக்க விடு வா. சரி வாடா. சரி வா ஓடி பேர் பொழந்து விடுவேன். என்னடா அம்மாண்டியா அண்ணன் தம்பிடா. சரி வா விடு வா. சரி வா. அங்கிட்ட எவனும் மிருதகாரன் சொல்றானா? திடீர்னு அந்த இருந்தாலும் இருக்கலாம். சரி வா. அம்மா இந்த பாட்டு கேட்டிருக்கியா? கேட்கலையா? அச்சா 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 பச்சை கிளிடா லூசு பையல. ஏய் நீ என்ன ஏ ஓடிக்கிட்டே இருக்க? எப்பதான் ஃபுல்லா பாடுவ? பச்சை எலரிசி ஓவியமே ராசா உனக்கு ஏத்த சித்திரமே. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. சித்திரைய விட்டு புட்டி நானும் சித்திரைய மறந்து இருந்தேன். இங்கிலீஷ் ஆங்கிலம் படிச்சிருக்காரு. ஒன் சாங் நீ ஒன் பாட் நீ ஒன் சாங் நான் ஒன் சாங். ஐ சி. அப்புறம் நீயே போய் டூ சாங். டூ சாங் நீயே போய் டூ சாங்லாம். அதுக்கு மேல வரல. தெரிஞ்சா பேசு. டூ சங்கு ஒரு சங்கு. தெரிஞ்சு பேசு. டூ சாங். டூ சாங். டூ சாங். ஆமாண்ணே. ஆமா டூ சாங். டூ சாங். டூ சாங் மயில புடுங்குனாங்க. ஹலோ ஹலோ. ஏய் நல்லா கிருனி ஏத்துப்பா. கிரில்லா கிரீன் இல்லடா கைன். கைனா சைனா புடிச்சிட்டு ஏத்து. எதுல? அப்படியே கைனோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வை. ஏய் என்னது? அதுக்கு அந்த ஆளு கருக்கு திருவுறான்டா. ஊப்பறா. ஏய் அது நம்மாவேடா. அது சரி. ஐயோ அப்பா. ஆர்த்தி புடிச்சு ஏத்ததுல ஏய். ஏத்த மாட்டாங்க. நாங்க சொன்னா அப்படியே புடிச்சிட்டு திருவாங்க. யாரு சொன்னது? கிருமி. சொல்ற விதமா சொன்னா யாரு வேணாலும் ஏத்துவாங்க. புடிச்சு திருவாங்க. செயினை புடிச்சு திருவிழா சரி. உங்ககிட்ட செயினை புடிச்சு திருவிழா சரி. ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏதாவது வாழ்த்தி பார்த்திருக்கியா? பாரு, நீங்க பாரு. பெருமையா பாரு. அப்படி நீங்க சொல்ல கவிஞர். நீங்க வரைஞ்சு பாருங்க. ராசா ஆத்தி ஒண்ணு காத்தாடி பூலாடி. என்னது? முத்துலட்சுமி. காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்ன ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி பூலா. என்ன அதே மாதிரி வருது உனக்கா? என்னடா? ஆனா எவ்வளவு படி படிச்சாலும் நான் பாடுறதுக்குலாம் வாசிக்கிறேன். அதான் எப்படி படிச்சாலும் வாசிப்பேன் ஐயப்பா. என்ன பண்ற வாசனா? என்னையும் சேர்த்து ஒன்னையும் அடிப்பாங்க இல்ல. என்ன பண்ற? அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க. நீ தப்பிச்சுக்கிருவ. நீ தப்பிச்சுக்கிருவ. நான் எதுக்கு உன வச்சிருக்கேன் கூட? அடி வாங்குறதுக்கா? நான் உன்னை ஏதாவது தப்பு செஞ்சா அடி வாங்குறது. ஓஹோ. ஊர் எரும மாடு மாதிரி இருக்கியா? போலி எரும மாடு. அவன் இந்த ஒரு வாய் பேசுறானே. உனக்கு அறிவு எங்கடா வச்சு? திருத்த வேண்டாம் நீனு. அவனுக்கு ஒண்ணே கேட்பாங்க. ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு நில்லுங்க. சும்மா பொம்பளைக்கா கழுத்த பிடிக்கா. ராசாத்தி ஏய் நீ என்ன வேலை பாக்குற இப்போ? இந்த வேலை தான் பாக்குறியா? நீ நைட்ல அடிச்சா என்ன உடம்பு பாக்குற? உடம்பு குறைஞ்ச ஆலமரோ ஆலமரம் ஆலமரம் வாகான
போடு. பாட்டு பாடுறானா? என்ன இது ஏற்றி பாட்டு பாடுறீங்க? அங்கே மல்லு கறி அடிக்கிறீங்க எந்தடா? யோ இந்தயா நீதான் அடிக்க மாட்டற, அடிக்கிற அவரையும் விட மாட்டற. என்னையாது பேண்டுக்குள்ள டவுசர், டவுசர்ல கோமணமா? ஏய் பேண்ட்டுக்குள்ள டவுசர், டவுசருக்குள்ள கோமணம், கையில என்ன மசரு? டவுசருக்கு மேல ஏன் மோகம் கட்டுதாதுன்னா அந்த டவுசர் கிழிஞ்சு வச்சு அதுக்கு நேரா அதுக்கு நேரம் கிழிஞ்சது ரைட்டு. மசரு எங்க இருந்து வந்துச்சு? என்னைக்கு உறிஞ்சு விட்டு என்ன செருப்படி வாங்க? நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப கண்டாலி எடுத்து பிதாம கோணம் கட்டுறானா? அதுதான் எப்படி கண்டாலி கழட்டி விட்டு கழட்டி விட்டு இடையில மசரு எங்க வந்துச்சு? அங்கே விழுது 10,000 தன்னை நானே தன்னை நானே விழுத விட்டு கீழறங்கி 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 விழிய முடிக்க போறேன் தன்னை நானே. யோ அவர்தான் அழுகனா, நீ ஏன் அழுகுற? என்னது? ஐயே என்னையா இடுப்பு தரிச்சிருச்சா? நம்பி வரக்கூடாதா? ஏ சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. என்னது? திங்கினா திங்கியோட திருத்த நெத்தின் பாடுறாங்க, பாட்டை மாத்தி பாடுறாங்க. எப்படிங்க? எப்படின்னு பாடுங்க. அண்ணே மச்சான் கத்துக்க மச்சான் அவர்ட்ட எப்படிங்க? இல்ல தெம்பா போறானே. ஆமா பிராக்டீஸ் பண்ண வேண்டாம். இல்ல சேர்ந்து பாரிய சாக்கணும்டா. பாத்த போறா. டேய் முன்னே தான் படிக்கிட்டு இருப்பியா? திங்கினா திங்கியோட சிங்கி அடியா அடே அடே அடியா. அதான் அண்ணே. உண்மையிலே நம்ம இந்த வட்டாரத்துல உன்னோட பெருமை எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் உன்னோட பெருமை சொல்லணும். சரிண்ணே. ஆர்த்தி என்ன ஆர்த்தி? ஆர்த்தி என்ன? ஆர்த்தியை காட்டலையா? உனக்கு தான் சூப்பர். அருமா விளக்கமா பிரிஞ்சுவோம். இதான் உங்க கூட்டணி ரகசியமா? இதான் நான் ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரேங்கிறேன். சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. இப்பதானே சொன்னாப்புல, இப்பதானே சொன்ன மாத்தி பாட சொன்ன. மதுரையில இசை கல்லூரியில படிச்சா சங்கீதம் படிச்சிருக்கா. ஆமா முறையான சங்கீதம் படிச்சிருக்காப்லையா? கோச்சிராய் கத்துக்கங்க அவர்கிட்ட. சரி மச்சான் கோச்சிராய் கோச்சிராய். அந்த முண்டைக்கு தெரியும் இல்ல இப்பதான் ஆலாப்படம் பண்றாப்ல ராகத்தை. சரிக மரிச்சு பாடுறாப்லையா? உனக்கு தெரியும் முறையான பாடம்யா. முக்கணும்டா. சேரன் அப்படி உங்க கூட வந்திருக்கு நாங்களா சங்கீதம் படிச்சா அது எப்படா நீ சா நான் சா ஸ்வரம் ஸ்வரம் நம்ம இந்தியர் சேர்த்தா என்னடா தெரிஞ்சா பாடுறா டே. பிடிக்கலன்னு வச்சுக்க. ஆமா 2 பேரும் நல்லா நல்லா சொல்லுவாங்க. தாத்தா ஏய் என்ன பாப்பா தாத்தானுக்கிட்டு இருக்கிற? பாட்டு பாடுறான்னா தாத்தா சுரங்கள் சுரங்கள் பாடுறாப்ல. சொரல அவன் தாத்தா பாட்டுங்கிறேன். அடுத்து வரும்ல. ஆமா சாசா சாசா நீ பாண்டே புலந்தே வேற பாட்டு பாடுறா. அடுத்து வரணும்ல. வேற பாட்டு பாடுறா. சாசா புராணத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்துருவீங்க. என்ன கொஞ்சம் நேரத்தை தெரியும் எங்கிட்டு போய் சுத்த போறியா? கொண்டாட்டி 100 குத்து குத்துவா. உனக்காவது இப்படி என்கிட்ட எனக்கு சோறே போட மாட்டா. அத்தனை வேதனை போறாங்க. கொஞ்ச நேரம் திரிக்க போறீங்க, அப்புறமா முஞ்ச உட்காந்துரு போறீங்க. திங்கினா திங்கியாடு சிங்கினா சிங்கி அடியே சிரிச்சா
நல்ல பாடம் ரெண்டு பேரும் எனக்கு பத்தி சேர்ந்து வர போறான். என்னைக்கு உன் பேச்ச ரெண்டு பேத்துக்கு மானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறேன் பாவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடு அடி ஆத்தே ஆத்தே அடி ஆடி மாச காத்தே கோயில மாத்தி போட்டு கோயில சொல்றாப்ல பாரு. சரி நான் சொல்றேன் கும்பிடு கேட்கிறேன் இந்த தெய்வம் நீ இருந்தா கேளு. நான் சொல்றேன் 2 நிமிஷம் இந்த தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் மத்த தெய்வங்களோட கேட்காது இங்கிட்டு கை நீட்டி பேசாது இங்கிட்டு வேணா பேச நீ எதுக்கு எடுத்தாலும் நான் இல்லாத நேரம் என்ன மாமா 1000 ரூபா தருவேன் போயிட்டு வா நீ என்ன ஒரு மாமனா முகரே பாரு 3 ரூபா விடுற 1000 ரூபாயா சரி 2000 விடு 2000மா சரி 3000மா கவிதா சவுந்தர் சவுந்தரண்ணே எனக்கு 100 ரூபா தரணும் இருக்கு வேணும்னா 50 ரூபா வர்றேன் எனக்கு அப்புறம் பசுக்கு வேணாம் அது எப்படிடா அது எந்த வயல் முகரே பாரு முகரே ஆளு கிடைக்கிறதே பெரிய நான் உனக்கு 5000 நான் தாரண்டா நீ கட்டிப்பிடி அம்மா நீ அடியா அடி ஆத்தே ஆத்தே அங்கிட்டு நிக்க வேணாம் இங்கிட்டே கை நட்டிடுவேன் இந்த பக்கம் நிக்காதான் அடி ஆத்தே ஆத்தே அடி மாச காத்தே சமாத்து போட்டே நானே உன்னை தானே என்னை நானே வாடுறேன் நாவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன் ஆத்தே மானே உன்னை தானே என்னை நானே வாடுறேன் ராவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். இந்த 2 பேத்துக்கு தான் நல்லா இருக்கு. இவரை எங்கிட்டு வச்ச அண்ணே இவன் நேற்று கராடம் பார்த்துருப்பானோ அவர் கராட்டை பக்கம் உன்னை இப்படி இடிச்சு அடிச்சதே முக்காவாசி பாதி குறைஞ்சிருச்சு உனக்கு பின்னாடி. இல்ல இவனோட பழக்கத்தை குறைச்சிக்கணும்டா நானும் 6 ரூபா வச்சுக்கணும் கராட்டா என்ன இருப்ப ஏன்டா அளவுத்த புள்ளைய போட்டிருக்கு அந்த பிள்ளைல அடுத்த நம்ம டான்சர் ஏன் நீ மாறிக்க நீ டான்சர் நான் கோமாளி உனக்கு தலையில முடி படுத்தானே இல்ல அடையாளத்துக்கு என்னென்ன ஒரு காமிச்சு சொல்ற பாரு நீ டான்சர் எம்புண்டா இருக்கு அடையாளத்துக்கு ஒரு நாள் கல்யாணம் முடிச்சுறாங்க ஆமா நீ கெட்டிக்காரன்டா கட்டி கவலையில விளையாண்டு கட்டி விடுறோம்ல இந்த மாட தட்டு நல்லா இருக்கிறது பிடிக்கல நீ உங்க வீட்டுக்காரர் வேலைக்காரர் வெற்றி 65 வச்சிருக்கேன் பெரிய மாமாவல்ல எப்படி 60 முறையை அப்படியே மாத்துறேன் எதுக்கு வம்பா தேவை நமக்கு எனக்கு நீ இருக்க எல்லாத்துக்கும் அது சரி நம்மளுக்கு உங்க 2 பேருக்கு வச்சுட்டாப்ல ஆப்பு இன்னல்ல இவனை நாடகத்துல போடாதுங்க இந்த புள்ளைய போட்டா போடாதே ஏய் அவர் மட்டும் இல்ல இவர் இருந்தாயா நம்மளுக்கு அந்த யோகம்லாம் கிடைக்காதுன்னு ஏன் நல்லது அம்மா பேசுறது மட்டும்தான் அவங்க முதல்ல வந்து ஆடுறாங்கல்ல அப்படியே கரெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க எடுத்து தூக்கி காமிச்சாரு காலத்தை காமி அளவு காமிக்கிறேன் இது மாதிரிதான் இருக்கும் கார்த்தி குண்டா நம்ம அடி பிரிச்சு ஏய் அடாச்சி அப்படி கிடையாது கலர் கலரா மைய பூசி கலக்கலா நீ வருவ அடி கவர்ச்சி எத்தான் தருவ அடி கேரளத்து எங்க சுத்தி யாரு இங்கதான்டா வரேன் உனக்கு தயா தோதா இருக்குது பொம்பளை அங்கே இருக்க கலக்கலரா மைய பூசி கலக்கலா அடி கவர்ச்சி எத்தான் தருவ அடி கேரளத்து கேரளத்து பண்ண போல கிளிகி நிற்ப தருவேன் மைய பூசி கலக்கலாத வருவேன் நீ கவர்ச்சியதான் தருவேன் கலக்கலாத வருவேன் நீ கலக்கலாத வருவேன் எங்கும் புகழ்ந்து வந்த
போடு போடு அடி. டேய் பாட்டே படிக்க ஆரம்பிச்சு வெறி கொண்டு திர்றாப்புல. அவங்க சொல்லிட்டேன் அவன் 60 ரூபா திருப்பாச்சத்தில் வாங்கி அந்த வச்சிருக்கேன். முரட்ட ரூபா பாத்துக்க. இல்ல இல்ல ஏறி அடி. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையானே சுந்தரிக்கே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ இங்கு நானும் நான் துவங்க. நேர தெய்வத்தை எத்தனை பேர் பார்க்க முடியாது. இது பூராமே நம்மளுக்கு குலதெய்வம் தான். இங்க என்ன பார்த்த நம்மளுக்கு சோறு வர குலதெய்வம் பூரா அவங்க தாண்டா. இங்க என்னடா அங்கங்கிற அவ்வளவுதான் கும்பிட்டு வந்த. நான் திரும்பி பார்த்தேன் 2 கண்ணால பார்த்தனே. நான் அங்க பார்க்கவே மாட்டேன். அது என்ன கலர் சட்டி போட்டுருக்கு? அது சிவப்பு கலர் உள்ள காஞ்சிச்சுன்னு. அது விட்டுறா. இந்த கேப்ல நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு தெரியுற? சரியான ஆளா இருக்கண்டா கண்ணா. நீ சொன்ன மாதிரியே என்னதே அடிப்பாங்க. ஆனா அவன் அப்புறானே இருக்கா தடிமாறு மாதிரி இருக்காது. அது காதை வாங்கி வளர்ச்சி மாதிரி கொண்டு போயிடாம. அங்கிருந்து சொல்லிட்டு வந்தாங்கடா. அவர்கள் எனக்கு 100 ரூபாய். தவாகரா பிரபாகரா இல்ல திவாகர் 100 ரூபாய் அனுப்பல் படுகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பும் கலைக்குழுவின் நன்றி நன்றி வணக்கம். பாரு நம்ம 2 பேரும் சூம்பிக்கிட்டு தெரியும். இந்த தோளுக்கு அந்த தோலை விற்க போற நீ. அவன் இவன் சரியான ஆளத்தான் இருக்கா. அவன் செத்த தோலே தட்டி அடிக்கிறானே நம்மளை எப்படி அடிப்பான்? அவன் அத்தனை தோலை போட்டு அந்த அடி அடிக்கிறானே. நம்ம போனா தன்னானே நானே வந்து தன்னானே நானே நானே தன்னானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே. நம்ம வேணாம் வா போயிருவோம். ஊத்த முடியாது இருப்பாவல. இல்ல நான் யாரையுமே கும்பல நம்ம முடிச்சிட்டு போயிடுவோம். ஏய் இந்த அவங்களே குரு மாதிரி குரு இல்ல கிடையாது. குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டு குரு அந்தாலும் மேலே பாக்கறேன். குருன்னு எதுவும் தெரிஞ்சா ஏய் என் முகத்தை பார்த்து பேசுறாரியா? இல்ல தாரத்துக்கு சரியா வரும். சரிமா தன்னானே தன்னானே நானே நானே தன்னானே நானே.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க 3 பேரும். ஒரே ஊத்துல கோசம் வச்சுட்டேனா? நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா அந்த பையன் உங்களை விரும்புறாராம். எங்க? அண்ணே அண்ணே ஏத்துனே குறைச்சா. மூஞ்சி இங்க இருக்கு, எங்க பாக்குறீங்க? தும் சே பியார் கத்தே. அப்படின்னா என்ன தெரியுமா? என்னங்க அப்படின்னா? ஒரு நாளைக்கு 2 தடவையா அப்படின்னா என்ன 2 தடவைனா தெரியல. காங்கத்து போடுறது. காங்கத்து எப்படி போடுறது? சிர் புர். போடுற காங்கத்தை கம்பிட்டே வச்சு குத்துவான். அதை எதுல போட்டு கம்பி வச்சு குத்துவாங்க? இவன் ரொம்ப டீட்டெயிலா கேக்குறா. வீட்டுலதாம்மா. வீட்டுல மேல கீழே சிங்கிலி மங்கிலி. என்னங்க? சும்மா சொல்லுங்க, சொல்லிருங்க தெரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நெஞ்ச தடவரியே என்னை நஞ்ச தடவிட்டு அங்க போய் அப்படியெல்லாம் இல்ல, சொல்லுங்க. அவன் சொல்றியா உன்னால முடியலன்னு நோத்தால அனுப்பிடுது. அது வயசாகி போயிருச்சியா? அக்கா நீங்க சித்திமா ஒரு குண்டு லெதர் 2 தெரிச்சு வந்துருச்சு. குண்டு சொல்லாதீங்க, ஒரு துப்பாக்கி 2 குண்டு. 2 குண்டா? மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க. ஒரு 2 குண்டு. அது என்னங்க? கிரு கிருன்னா என்ன? இப்ப என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னாரு? கிரு புருண்டா எனக்கும் தெரியல. பர்மா 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 பர்மான்றாரு. என்னது பர்மா பர்மான்னா பூரா கழட்டிட்டு அவனை கூட்டு போமான்றியா? ஜலோ மலோ அப்படின்னா என்ன? ஹலோ மலண்டா வயக்காட புழுதி உழவா விழுவோமா? வயக்காட்ட தண்ணி பாய்ச்சி விழுவோமாடு. தம்பி தண்ணி பாய்ச்சியா? அந்த புள்ள முகத்தை பார்த்து பேசுங்க. ஆமா, உங்களை நான் காதல் பண்ணலாண்டுக்கு காதல் பண்ணிடுவோமா? அடியே யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. அன்பு சொன்னங்களே, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவோம். போயிடாதீங்க அன்பு கலைவர், நல்லா ரசிக்கிற ஏரியா. எங்களுக்கே உள்ள போக நேரம் போக மனசு இல்லை. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அவங்க யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது. அவங்களும் குறை சொல்லக்கூடாது, இங்க இருக்கவங்களும் குறை சொல்லக்கூடாது. ஆமா, அதுக்காக நல்லா பாடக்கூடியவங்க வள்ளி வந்திருக்காங்க, பேசக்கூடிய நாரத மகாமுனி வந்திருக்காரு. யாரும் போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஆத்தாவுக்காக உட்காந்து பாருங்க. நாடகம் நல்லா இருக்கும். ஆமா, நாடகம் சிறப்பா இருக்கு. அன்பு சொன்னங்களே, உங்களை காதல் எப்படி தெரியுமா? தாரே ராரே 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 தாரே ராரே 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 தாரே ராரே 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 ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியாயே. ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியாயே. எதை வச்சு நஞ்சனி தொலைச்ச உள்ளிருப்பு இதயத்தை திருடி போட்ட விழிகள் அது ஊருவி காயுமே மொழியல்ல சாட்டையோ சலம்போட ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியாயே. வெள்ளத்தில் அடிச்சு இழுத்தருவோ குண்டிகளில் இழுத்து போராயே. பள்ளத்தில் இருந்த எம்புயிரை ஜில்லென தூக்கி போராயே. மனோ உள்ள வண்டி கத்தியடி கதச்செடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடு எல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உன்னால் நடந்தேனே. ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே.